2025க்கான 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதாவது அரியர் பிரைவேட் எக்ஸாம் எல்லாம் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு. இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க, ஆப்சண்ட் ஆனவங்க, இல்லை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, 12th டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, 12th ஃபஸ்ட் டைமாக எழுத போகிறவங்க, 8th பாஸ் பண்ணவங்க, இல்லை 9th டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, 10th ஃபஸ்ட் டைமாக எழுத போகிறவங்க, இவங்க எல்லாம் இனிமேல் எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னா 2026 நடக்கிற மார்ச் ஏப்ரல் பப்ளிக் எக்ஸாமை அட்டன் பண்ணணும். அதுக்கு பிறகு ஜூன் ஜூலையில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வரும், அதையும் அட்டன் பண்ணலாம். சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, செப்டம்பர் அக்டோபரில் எக்ஸாம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஒரு கல்வி ஆண்டுக்கு 2 டைம் தான் வரும். 2025 2 எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் 2026 மார்ச் ஏப்ரல் ஜூன் ஜூலை தான் எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கான அப்டேட்டு, அதாவது எப்போ டைம் டேபிள் இஷ்யூ பண்ணுவாங்க, எப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி 10th சயின்ஸு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் சயின்ஸு ப்ராக்டிக்கல் கிளாஸு கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அதுக்கு இப்போ எனி டைம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதனால் வீடியோ போடும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் எல்லா அப்டேட்டும் கண்டிப்பாக அந்த சேனலில் வரும். நீங்கள் தான் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த டைம் எழுதுனவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். ஆனால் சில பேருக்கு புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கான ரீசன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு ரீசன் சொல்கிறீங்க, அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு கமெண்டில் என்னால் கண்டிப்பாக டீட்டெயிலாக பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களும் ஃபுல் டீட்டெயிலாக பதில் சொன்னாதான் நானும் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸிமம் கமெண்டில் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் ஃபுல் டீட்டெயில் சொல்ல முடியுமானா கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ 11th பப்ளிக் எக்ஸாம் வேற கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் இன்னும் வரல கவர்மெண்ட்லேருந்து. வந்த உடனே அதையும் அப்டேட் பண்ணுறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். 100 ரூபா அமௌண்ட் பே பண்ணணும். ஆனால் 1 டைம் பே பண்ணால் போதும். நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி மார்க் ஷீட் வாங்குற வரைக்கும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கலாம், என் கூட பேசலாம். இந்த அமௌண்ட் எப்படி பே பண்ணுறது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ஐடிக்கு நீங்கள் முதல்ல அமௌண்ட்டை பே பண்ணிவிடுங்க. பிறகு எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் நம்பரை, உங்கள் நேமை ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிங்க. எல்லாரும் வரணும்னு தேவையில்லை. உங்களுக்கு யாருக்காவது ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கிங்க.